Hot 11s. ஓகே, இப்போ இந்த Infinix Hot 11s இதோட பாக்ஸ் கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே தான் யூஸ்வலாக ஒரு மொபைல் பாக்ஸில் என்ன இருக்குமோ அது மட்டும் தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோன் பார்க்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த மொபைலை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களில் 5 பேருக்கு இந்த ஃபோனை எப்பயும் போல நான் கிவ் அவே பண்ண போகிறேன். ரொம்ப நாள் கழிச்சு ஃபோன் கிவ் அவே பண்ண போகிறோம். ஸோ இந்த கிவ் அவேக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அஃப்கோர்ஸ் எப்பயும் போல தான் 2 மரக்கன்று நடணும். அதை நட்டு வீடியோ எடுத்து மறக்காமல் உங்களோட பேர் என்ன, எந்த ஊர், என்ன மரக்கன்று நட்டிங்க, என்ன தேதி அப்படின்றத அந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கணும். அந்த வீடியோவை நம்மளோட ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த 3ல ஏதாவது ஒன்றுல டேக் பண்ணுங்க. அதில் ரேண்டமாக 5 பேரை சூஸ் பண்ணி இந்த ஃபோனை உங்களுக்கு நான் கிவ் அவே கொடுப்பேன். யூஸ்வலாக இன்ஃபினிக்ஸ் ஃபோன் பற்றி நான் ஒரு வீடியோ பண்ணுறேன் அப்படின்னா கேமராவை கடைசியில் கொண்டு வைப்பேன். ஆனால் இந்த தடவை ஃபர்ஸ்டே சொல்கிறதுக்கான காரணம் இந்த பட்ஜெட்டில் 50 மெகா பிக்சல் சென்சார் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. என்ன சென்சார் அப்படின்றத சொல்லவில்லை. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னா கீழே 4 கேமரா இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு கேமரா கூட கிடையாது. 2 மெகா பிக்சல் டெப்த், 2 மெகா பிக்சல் மேக்ரோ, ஃபிளாஷ், 50 மெகா பிக்சல் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கேமரா மாடல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹுவாவேல ரீசெண்டாக ஒரு ஃபிளாக்ஷிப் ஃபோனில் வந்துச்சுல அந்த மாதிரி பெரிய கேமராவை கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த கேமராவில் எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு கேமரா தான் நல்லா இருக்கு. சொல்ல போனால் ஒரே ஒரு கேமரா தான். ஃப்ரண்ட்ல ஒரு 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா, லோ லைட்ல இருட்டுலாம் ஃபோட்டோ எடுக்க முடியும். ஃபோட்டோஸ் இருட்டில் எடுத்தாலும் அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காது, ஆனால் ஃபோட்டோ எடுக்க முடியும். கேமரா ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2Kல வீடியோ எடுக்க முடியும், ஷார்ட் வீடியோ, பியூட்டி மோடு, வைட் செல்ஃபி, அது நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது யூஸ்வலாக இன்ஃபினிக்ஸ் ஃபோனில் நம்ம பார்க்குற அதே கேமரா ஃபீச்சர்ஸ் தான். ஓவராலாக கேமரா குவாலிட்டி எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா 48 மெகா பிக்சல் யூஸ் பண்ணியிருந்தாங்கல்ல, அது வந்து ஸ்லைட்டா இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுற மாதிரி இருக்கு. இந்த OnePlus நாடோட கம்பேர் பண்றப்ப அதுக்கு ஓரளவு டஃப் கொடுக்குற மாதிரி தோணுது. அது 30,000 ரூபாய்க்கு ஓரளவு ஓகே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா 11,000 ரூபாய்க்கு 50 மெகா பிக்சல் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுதுப்பா, ஓகே தான் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அதுக்கு இந்த கேமரா தான் இருக்குதுலே பெஸ்ட் இந்த பட்ஜெட்ல அப்படின்லாம் சொல்ல முடியாது. Redmi 10 Prime ஒரு 12,500 ரூபாய் 1,500 ரூபாய் பெட்டரா போட்டிங்க அப்படின்னா இதை விட பெட்டர் ஆப்டிமைசேஷன் இருக்கு. அதுலயும் 50 மெகா பிக்சல் கேமரா தான். அதுலயும் என்ன சென்சார் அப்படின்றத சொல்லல. அந்த மாதிரி இன்னும் பெட்டரா போக போக பாத்தீங்க அப்படின்னா பெட்டரான கேமராஸ் எல்லாமே இருக்கு. ஆனா இன்ஃபினிக்ஸ் ஒரு நல்ல அப்கிரேடோட நல்லா பண்ணிருக்காங்க இந்த செக்மெண்ட்ல. குட். தென் ஃபர்ஸ்ட் டைம் ஹாட் சீரிஸ்ல ஃபுல் ஹெச்டி பிளஸ் டிஸ்ப்ளே 6.78 இன்ச்ல 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷிங் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. போன ஜென்ரேஷன்ல 720p இருந்துச்சு, இங்க 1080p டிஸ்ப்ளே கொண்டு வந்திருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல அப்கிரேட் தான். ப்ரொடெக்ஷனுக்கு பார்த்தோம் அப்படின்னா நெக் டைனோரெக்ஸ் அப்படின்ற ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. 500 nits வந்து பிரைட்னஸ் இருக்கு. ஸோ ஒரு டீசென்ட்டான டிஸ்ப்ளே தான். அண்ட் குவாலிட்டி வைஸ் பார்க்கறதுக்கு எல்லாமே குட் தான். ஒரு பெரிய டிஸ்ப்ளே. ஆன்லைன் கிளாஸ்க்காக இந்த பட்ஜெட்ல யாராவது ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா பெரிய டிஸ்பிளே இருக்க ஃபோன் வேணும் அப்படின்னா உண்மையிலே இது நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தவிர பின்னாடி ப்ரொடெக்ஷனுக்கு பார்த்தோம் அப்படின்னா அப்படிலாம் எதுவுமே கிடையாது, பிளாஸ்டிக் பாடி தான். டிசைன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு வேவி டிசைன்ல வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து ஒரு 3 கலர் இருக்கான். ஸோ ஒயிட், பிளாக் அண்ட் கிரீன் நினைக்கிறேன். இதுக்கடுத்து இந்த ஃபோன்ல பெரிய அப்கிரேடா இவங்க பேசுறது எனக்கு பெருசாலாம் அப்கிரேடா தெரியாத ஒரு விஷயம் பார்த்தோம்னா இதோட ப்ராசஸர் MediaTek Helio G88. G85 இருக்குல்ல அதோட ஒரு ஸ்லைட்டான அப்கிரேட் தான். செகண்ட் ஃபோனா நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். ரெட்மி வந்து 1 வீக் முன்னாடி லான்ச் பண்ணாங்க. அதுக்குள்ளே எங்களோட ஃபோனில் கொண்டு வந்தோம் பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. சோ இது ஒரு ஆண்ட்ராய்டு அவங்க சொல்றது பாத்தீங்கன்னா 2,34,000 தாண்டி போகும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம செக் பண்ணப்போ 1,70,70,000 கூட தாண்ட மாட்டேது அப்படின்றது தெரியல. சோ ஆன் பேப்பரா பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல ப்ராசஸர் தான், யூஸ் பண்றதுக்கும் நல்ல ப்ராசஸர் தான். ஆனா அவங்க பில்டப் பண்ற அளவுக்கு ஓவர் ஹைப்லாம் கிடையாது, நல்லா இருக்கு. இந்த பட்ஜெட்ல 11,000 ரூபாய்க்கு G88 அதுவும் இன்ஃபினிக்ஸ் கொடுக்குறது உண்மையிலேயே நல்ல விஷயம். ஸோ ரெட்மி, ரியல்மி எல்லாம் பண்ணிட்டு இருக்கதா இவங்களும் பண்றது பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல காம்படிஷன் கொடுக்கும். கேமிங்கும் பாத்தீங்க அப்படின்னா நல்லாவே இருக்கும். அண்ட் இதை தவிர ஃபர்ஸ்ட் டைமா ஹாட் சீரிஸ்ல இன்னொரு விஷயமும் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. டூயல் ஸ்பீக்கர் வித் DTS எஃபெக்டோட சவுண்ட் எஃபெக்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சவுண்ட் எஃபெக்ட் நல்லா இருக்கு. ஆனால் DTS அந்த அளவுக்குலாம் ஓவர் பில்டப்லாம் கிடையாது. இன்ஃபினிக்ஸ் பல வருஷமா இந்த DTS எஃபெக்டை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு டிவைஸ்ல கூட என்னால் அந்த DTS அப்படின்றதெல்லாம் பெருசா ஃபீல் பண்றதெல்லாம் முடியல. ஏதாவது 5000 mAh பேட்டரி, 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். இந்த இன்ஃபினிக்ஸோட UI பாத்தீங்க அப்படின்னா ஓரளவு நல்ல பேட்டரி லைஃப் வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ல பேட்டரி நல்லா இருக்குமா தான் தோணுது. ஏதாவது இஷ்யூ இருக்குதான்றத பின்னாடி யோசிக்கலாம். ஸோ OS அப்படின்னு பார்த்தோம்னா XOS 7.1 மேல Android 11 கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய இன்ஃபினிக்ஸ் ஃபோன்ல பார்த்தா அதே ஃபீச்சர்ஸ் தான். வீடியோ அசிஸ்டன்ட், போட்டோ கம்ப்ரஸர், இந்த வாட்ஸ்அப்புக்கு சில யூனிக்கான ஃபீச்சர்ஸ் இது எல்லாமே தான் இதுலயும் கொடுத்துருக்காங்க. ஒரே வேரியன்ட் தான் லான்ச் பண்ணிருக்காங்க, 4GB வேரியன்ட். ஸோ ஓவராலா இன்ஃபினிக்ஸ் Hot 10ல இருந்து Hot 11 என்ன அப்கிரேட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிஸ்ப்ளே, டிசைன், ப்ராசஸர், இதோட சவுண்ட், கேமரா எல்லா வகையிலுமே ஸ்லைட்டா அப்கிரேட் பண்ணிருக்காங்க. பிரைஸுமே ஒரு 1000 ரூபாய் அப்கிரேட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த ரெட்மி வேணாம், ரியல்மி வேணாம், அதை மாத்தி வேற ஏதாவது நான் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த விலைக்கு ஏத்தாப்புல அந்த ஸ்பெக் கொடுத்துருக்காங்க. இன்ஃபினிக்ஸ் அடுத்தடுத்து நல்ல மூவா வச்சுட்டு இருக்க மாதிரி தான் தோணுது. அடுத்து ஒரு ஃபிளாக்ஷிப் போன் வேற லான்ச் பண்ண போறதா இன்ஃபினிக்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, ரெட்மி, ரியல்மி அடுத்தடுத்து எல்லா பிராண்டுக்குமே கம்பீட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தான் டவுட் இருக்கு அப்படின்னா கேளுங்க. மறக்காம எல்லாருமே கிவ் அவேல கலந்துக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸையும் கலந்துக்கிற சொல்லுங்க, மறந்துடலாம். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்டோட நாளைக்கு வந்து பார்க்குறேன். டாடா.